ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை கிண்டி கத்திப்பாறை பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பப்ளிக்ல நிக்கிறனாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம 2 rupees சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ 100 rupees மாத்திட்டோம். எப்படி 100 rupees ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பழைய வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, வியூஸ் நிறைய போயிருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம். இந்த சேலஞ்ச் பாத்தீங்கன்னா 7 days சேலஞ்ச் தான். அதுல 1 day கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 6 days இருக்கு. இந்த 6 days இந்த 100 rupees 5000 மாத்தி ஆகணும். வீடியோ எப்படி போகும்போது தெரியல. ஒரு பாசிட்டிவா போட எவ்வளவு தடங்கள் வந்தாலும் ஒரு ஃபுல் எனர்ஜியோட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது இல்லாம உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா, இந்த வீடியோல நம்ம டீம்ல ஒரு புதுசா ஆட் ஆக போறாரு. ரெகுலரா மீடியால எல்லாத்துக்குமே வருவாரு. அவரை நான் போக இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து சக்தி. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து இதுமே தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சித்தி விலாக்ஸ் அந்த வீடியோ வந்து எல்லாருமே நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ ப்ரோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுல வந்து இப்போ இந்த ஒரு 2 rupees சீரீஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோவோட சேர்த்து நானும் அதுல வந்து அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ அந்த இதுல வந்து இப்போ கண்டினியூ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ எப்படி போக போகுது அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப தொடர்ந்து அப்படியே பண்ணலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கேங் பாய்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ட்ரை பண்ணலாம்னு மனசு தோணுச்சு. ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ ஒரு 2 minutes ப்ரோ. ஒண்ணுல ப்ரோ, நாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அதாவது 2 rupees சேனல் அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து 2 rupees வந்து நாங்க 100 rupees மாத்திட்டோம். இப்ப எங்ககிட்ட 100 rupees இது வந்து சும்மா ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ஏதாச்சும் கொடுக்கணுமே சொல்லி கொடுத்தாங்க ஒருத்தவங்க. இது ரெண்டுமே நாங்க கிட்ட கொடுத்துருவேன். இதுக்கு வந்து நீங்க ஏதாவது ப்ரைவேட்டாவும் தரலாம், இல்ல கேஷாவும் தரலாம். சரி, ஓகே. வேற அடுத்தது அது ஃபர்ஸ்ட் டேட்டம்லாம் எங்கேயுமே வேலைக்கு ஆகாது. அடுத்து எங்க ட்ரை பண்ணலாம்? அது வந்து 2 rupees சேலஞ்ச் வந்து நாங்க 2 rupees சேலஞ்ச் வந்து நாங்க 100 rupees மாத்திட்டோம். இது வந்து ஒருத்தவங்க ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பென் கொடுத்தாங்க. இது ரெண்டுமே நான் உங்க கையில கொடுத்துருவேன். இதுங்க உங்க கையில இருக்க பொருள் ஏதாவது எனக்கு தரலாம். ஆமா ஆமா, இல்ல கேஷாவும் கொடுக்கலாம். சரி, ஓகே. அதான் செக் பண்ணி பாருங்க. இது கீழே இருந்தா வேலைக்கு ஆகாது. சரி, ஓகே ப்ரோ. சரி, 2 rupees சீரீஸ் போயிட்டு இருக்கு. அதுல என்னன்னா நாங்க 2 rupeesல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து 2 rupees மேல எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். அதுல வந்து இந்த மாதிரி இந்த ரெட் பென் இருக்கியா, இந்த பெண்ணுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து இப்ப 100 rupees மாத்திருக்கோம். அந்த மாதிரி வந்து இப்ப இந்த 100 rupees மேல நீங்க இதுக்கு வர்த்தான பொருள் ஏதாச்சும் உங்களால கொடுக்க முடியுமா? அதாவது இப்ப இந்த 100 rupees மேல நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். ஸோ ஒரு பொருளாவும் கொடுக்கலாம், இல்ல கேஷாவும் கொடுக்கலாம். அதுல இருந்து ஒரு 50 பைசாவா இருந்தாலும் அது மேல தானே. அந்த மாதிரி என்னங்க என்னங்க நீங்க ஓகே ப்ரோ, நீங்க வாங்க ப்ரோ. ஜிபே கூட பண்ணலாம் ப்ரோ. என்னங்க போனே கொடுத்துட்டீங்க. ஓகேங்க, அக்செப்ட் பண்ணிட்டோம். சரி, ஓகே, போன் வந்துருச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கண்டென்ட் தான். ஸோ நம்ம விடாமுயற்சி, அதாவது ரொம்ப கஷ்டமான கண்டென்ட் தான். ஆனாலும் நம்ம முயற்சி விடாம ட்ரை பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 100 rupees இருக்கு. அதை வந்து நம்ம ஷாப் கிட்டே வந்துட்டு 100 rupees யாருக்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு அவங்க நம்மளுக்கு என்ன பொருளா வாங்கி கொடுக்குறாங்களோ வாங்கிக்கலாம். நம்ம அதை வந்து சேல் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து அதான நம்ம சேலஞ்சு. அவங்க எது வாங்கி கொடுத்தாலும் நம்ம அதை சேல் பண்ணலாம். அதான் நம்மளோட சேலஞ்சு. சரி, வாங்க நம்ம ப்ரோட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். Bro, excuse me, sorry for the disturbance. இங்க வாங்க அண்ணா. ஒண்ணுல 2 rupees சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். 2 rupees சேலஞ்ச் இப்ப நாங்க 100 rupees மாத்திட்டோம். இது வந்து ஒருத்தவங்க சும்மா கொடுத்தாங்க, ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அந்த 100 rupees நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க எதனா இங்க இருக்க பொருள் எனக்கு கொடுத்துடலாம். அதாவது நாங்க வந்து அதை சேல் பண்ணி அதை அதிகம் பண்ணிடுவோம். நாங்க 7 daysல 5000 மாத்தணும். ஓகேங்களா? நீங்க எடுத்துற பொருள் எங்களுக்கு ஈஸியா சேல் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இல்ல, உங்களுக்கு ஏதோ எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்குவாங்கல்ல, ஈஸியா கீ செயின்ல நிறைய பேர் வாங்குவாங்க. அது மாதிரி ப்ரோ எடுத்துட்டீங்களா? சரி, பரவாயில்ல. இதெல்லாம் 50 தானே? 150யா? ரைட்டு.
சரி போங்க போங்க. ஓகே எங்க கேமராமேன் எங்க ப்ரோ? எங்க இருக்கீங்களா ப்ரோ? எவ்வளவு அது? சரி ஓகே. ஒரே அங்க அங்க பாத்து பேசுங்க. இது என்ன எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லிருங்க. ஒரே ஒரு ஒயிட் கலர்ல பிரேஸ்லெட் எடுத்தாங்க 100 rupees. ஓகே தேங்க்ஸ். இதுல ஒரு இது வச்சுக்கலாம் நீங்க. சரி ஓகே ஓகே நான் கையில கொடுத்துறேன். உங்க நேம்? ஹர்ஷிதா. ஓகே தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 100 rupees வந்து இந்த பிரேஸ்லெட்டா மாத்திட்டோம். பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவா தான் இருக்கு. அதனால இதை நம்ம அடுத்த சேல் பண்ணலாம். வாங்க போலாம் போலாம். கேர்ள்ஸ் கிட்ட தான் மூவ் ஆகும்னா இது. ப்ரோ நாங்க 2 rupees சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பார்த்து பேசுங்க. இது வந்து நாங்க 2 rupees வந்து இந்த செயினாவை மாத்திட்டோம். பிரேஸ்லெட்டா ஒரு குட்டி பாப்பா தான் இங்கே தான் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஜெல் பென் வந்து இந்த கிளிப்பா மாத்திட்டோம். இது ரெண்டுத்துல நீங்க ஏதாவது ஒன்று எடுத்து எங்களுக்கு கேஷாவோ இல்லை பொருளாவோ கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் அந்த ஓல்டு ருபீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இல்ல எதுவும் கொடுக்கலாம். அந்த வேல்யூ அந்த வேல்யூ போனோம். ஜிபே பண்ணலாம். ஓகே அப்படி கேட்கும்னு நினைக்கிறேன். என் மைக்கே கேட்கும்னு நினைக்கிறேன். சிக்ஸ் 8 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பூஸ்ட் அப் ஆயிட்டோம். அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன பார்க்கலாம். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ ஒன்றும் இல்லை. 2 rupees சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் சேனல் தான். 2 rupees வந்து நாங்கள் 150 மாத்திட்டோம். இப்போ வந்து 150 நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த 150க்கு உங்ககிட்ட ஏதாவது திங்ஸ் தான் எனக்கு கொடுக்கலாம். நீங்க ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணி கூட எனக்கு கொடுக்கலாம். என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கிட்டு. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். guys 2 rupees சேலஞ்ச்ல இப்ப நம்ம கிட்ட 150 இருக்கு. அதே மாதிரி இந்த கிளிப் இருக்கு. இந்த கிளிப் வந்து பென்னுக்கு பதிலா இது கொடுத்தாங்க. இப்ப 150ங்கிறது 100 rupees அந்த செயின் இருக்கும் இல்லையா, கீ செயின், அதுக்கு பதிலா வந்து இப்ப பிரேஸ்லெட்டுக்கு பதிலா இப்ப 150 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி மாற்ற போறோம் அப்படிங்கிறது தான் சேலஞ்சு. ஸோ வாங்க இப்போ ஒருத்தர் கேட்டு பார்க்கலாம். ப்ரோ ஹாய் ப்ரோ, யூடியூப் சேனல். ஸோ சாரி ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து 2 rupees சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து 2 rupees சேலஞ்சில் வந்து ஒரு 150 வரைக்கும் நாங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணி ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஒரு பென் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை சேஞ்ச் பண்ணி இப்போ இந்த கிளிப்பாக மாற்றிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களால் முடிஞ்சது இந்த கிளிப்புக்கு பதிலாகவோ இல்லை 150க்கு பதிலாகவோ நீங்கள் ஷாப்லேருந்து ஏதாச்சும் பண்ணாலும் இல்லை உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருந்தாலும் இல்லை கேஷ் ஆகும் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா அது சேலஞ்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ அதான் பாத்தீங்களா அப்புறம். ஓகே இது வந்து இப்போ 150 அந்த இதுக்கு கொடுத்துடலாமா? ஓகே நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டுமா 150? இது எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க அப்புறம்? ஓகே இதை நான் எப்படி இப்போ கன்வே பண்ணேன் எனக்கு தெரியலங்க. 50 நான் பே பண்ணுறேங்களா உங்களுக்கு? ப்ரோ இல்லை ப்ரோ. ஓகே நீங்க இப்போ எங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. உங்க பேரு? சார் உங்க ராம். உங்க பேரு? பப்ளிஷ் பண்ணி சரி ஓகே தெரியாம வந்துருக்கீங்க. சரி ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சிட்டிக் பிளாக் சேனலுக்கு பேரு. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். நம்ம கிட்ட வந்து அந்த கிளிப் இருந்துச்சுயா, இந்த கிளிப்பு கூட வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பிரேஸ்லைட் கொடுத்துருக்காங்க. பிரேஸ்லைட் நமக்கு ராசின்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிரேஸ்லைட்டை வச்சு நம்ம இது பண்ண முடியுமா, இல்லை 150 கேஷா இருக்கு அதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்டா வந்து ராம் நம்ம கிட்ட இந்த பிரேஸ்லைட் கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
இப்பதான் கொஞ்சம் சூடு பிடிக்குது ஆட்டமே. ஸோ அடுத்து வந்து நம்ம இதே மாதிரி இன்னொரு டீம் அங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம இப்ப கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். ஹாய் ப்ரோ, யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ வந்து 2 rupees சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த 2 rupees சேலஞ்சில் வந்து என்னன்னா, இப்போ அந்த கிளிப்பு, அதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லைட்டு, ஸோ 150 கேஷ் இந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இந்த இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ இல்லை இந்த கிளிப்புக்கு பதிலாக ஏதாவது உங்கள்கிட்ட இதுக்கு பதிலான ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு நாங்கள் அடுத்தடுத்த சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ இந்த ஒரு எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த கோல்டு காயின், ஸோ இந்த ஸோ அந்த பழங்கால காயினா இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்துருக்கும். ஸோ அதை தாண்டி அப்படியே இப்போ வந்து இங்கே ஒருத்தர் வந்து ராமன் ஒருத்தர் வந்து இந்த பிரேஸ்லைட் கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி அப்படியே அடுத்தடுத்து நாங்கள் ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். சென்னை 28ல கிரிக்கெட் மேட்சுக்கு ஆளுக்கு இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதுக்கு பதிலாகவும் இருக்கலாம், இல்ல இதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, இந்த இதுக்கு பதிலா இல்ல இதுக்கு பதிலா இல்ல 150 கேஷ் இருக்கு அதுக்கு பதிலா. இது வந்து ஒரு பெண்ணுக்கு பதிலா இவங்க இதை கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒரு ஜெல் பென்னு கொடுத்தோம். ஸோ அதுக்கு பதிலா இதை கொடுத்தாங்க ஒரு கேர்ள். இது வந்து ஒருத்தர் வந்து கிஃப்டா கொடுத்தாரு. இது 30 rupees போகுமா அந்த பிரேஸ்லைட்? ஓகே, இது 50 rupees கேஷ்க்கு வந்து இது பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா வந்து இதை வந்து 60 rupeesக்கு வந்து நம்ம சேல் பண்ணிருக்கோம். ஸோ ப்ரோ யார் வாங்கியிருக்கீங்க? பேரு சரவணன் பிரதர் வந்து இந்த மாதிரி இந்த பிரேஸ்லைட் வந்து 60 rupeesக்கு வந்து இப்போ வாங்கியிருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். இந்த கேஷ் எடுத்துக்கலாமா? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே கேஷ், நம்மகிட்ட இப்போ 210 rupees இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளிப் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு பொருளா மாத்திக்கிட்டோம்னா, கேஷோட பொருளா மாத்திட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இப்போ யாரையாச்சும் வந்து நம்ம ஒரு பொருளை வாங்க வைக்க போறோம். ஸோ அந்த பொருளை வந்து நம்ம அந்த கேஷை கொடுத்துட்டு அவங்கள அந்த பொருளை செலக்ட் பண்ண வைக்க போறோம். ஸோ அதுக்காக வந்து இப்போ இவங்க இருக்காங்க. ஸோ இங்க போய் கேட்டு பார்க்கலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மேம். எங்கேங்க? ஹாய் மேம். ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் யூடியூப் சேனல், சிட்டிக் யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் 200 rupees கொடுத்துருவோம். ஸோ அந்த 200 rupeesக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்க பொருள் ஏதாச்சும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இது வந்து 2 rupees சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஸோ அதனால அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை தான் இருக்கும். ஸோ இங்க இருக்கிறதுல தான் வந்து நம்ம வாங்க போறோம். ஸோ இது எப்படி வாங்க போறோம், ஸோ இதுல எதை செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க, அந்த பொருளை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ மேம். உங்க நேம் மேம்? ஹார்திகா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதை தான் நம்ம விற்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்திவேல் ப்ரோ வந்து எப்படியோ வந்து 100 200 மாத்திட்டாரு. ஸோ இது என்னோட அட்டெம்ப்ட், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலா வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூட்டிவா பாருங்க, அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு புரியும். அதே மாதிரி உங்களுக்கு 2 rupees 100 rupees எப்படி மாத்திட்டு அதுவும் கண்டினியூவா பாருங்க. அப்பதான் எங்களோட அவுட்புட், எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு லாஸ்டா வந்து 200க்கு ஒருத்தவங்க இது பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது பாத்தீங்கன்னா பாடி மசாஜ் 3D மசாஜர். ஓகேங்களா? இது நம்ம அதுக்கு மேல எவ்வளவு விற்க முடியும் பார்க்கலாம்.
ப்ரோ ஒரு நிமிஷம் 2 மினிட்ஸ் பேசலாமா? ஒன்றும் இல்லை ப்ரோ, நாங்கள் சித்தி ப்ளாக் யூடியூப் சேனல் வந்து வரோம். அதை சுற்றி நான் தான் ஓகேங்களா. நாங்கள் வந்து 2 rupees அப்படி கொஞ்சம் இப்படி ப்ராடக்ட் வந்துருக்குங்களா 2 rupees சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. 2 rupees வந்து நாங்கள் 200 rupees ப்ராடக்டாக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப் ஒன்று இருக்கு, இது வரமாட்டேங்குது. கிளிப் ஒன்று இருக்கு, இதை வந்து நாங்கள் பெண்ணை மாற்றோம். 100+ பென் இருந்துச்சு, பெண்ணை வந்து நாங்கள் கிளிப்பாக மாற்றிட்டோம். 100 வந்து நாங்கள் 200 rupees ப்ராடக்டாக மாற்றிட்டோம். இது இல்லைனா இது உங்க கையில கொடுத்துருவேன், நீங்க கேஷாவோ இல்ல பொருளாவோ எனக்கு கொடுக்கணும். ஓகே, கேஷாவோ இல்ல பொருளாவோ? ஆமாண்ணா. இது எவ்வளவு? இது 10 rupees. இது 10 rupees. இது வந்து 200 rupees. நீங்க எந்த பொருள் கேட்குறீங்க? எது வேணும் உங்க சாய்ஸ் தான். நான் ஏன் சார்? ஆமா அதை வாங்கி ஆமா வாங்கிட்டு உங்களுக்கு கேஷோ இல்ல பொருளா? ஆமா, இது கையில வச்சுக்கிறோம். சரி, ஓகே. ஆமா, அது சேல் பண்றதுக்கு இல்ல. இது நல்ல மேட்டரா இருக்கு, நானும் அதான் பார்த்தேன். ஓகே ஓகே சரி. இது எங்களுக்கு யூஸ் ஆகாது, அதனால இதுவே. ஓகே, 200 தானே? உங்களால நாளைக்கு முடியல. இது வந்து 7 daysல 5000 மாத்துறோம். ஓகே, மாத்திட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவோம், கொஞ்சம் நாங்க எடுத்துப்போம். ஓகே, அந்த மாதிரி இங்கதான் வாங்கணும். அதாவது இதுவும் பர்ச்சேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க ஒருத்தவங்க. ஓகே. ஓகே, இப்போ நான் இப்போ அதை 200 பே பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு வருமா இல்லை நீ வாங்கி? உங்களுக்கு தான் வரும். எனக்கு தான் வரும். சரி, இப்போ உங்கள்ட்ட ஜிபே இருக்கா? இருக்கு. சரி சரி, ஓகே. ப்ரோ வந்து இத பை பண்ணிருக்காரு. எவ்வளவு பே பண்ண போறான்னு தெரியல, பார்க்கலாம். நம்பர் சொல்லுங்க. இது நீ கத்தி சொன்னா அப்புறம் என்ன சஸ்பென்ஸ் இருக்கும்? ஓகே. பைக்கா? அவங்க கிட்ட தான் இருக்காங்க, கொஞ்சம் பக்கத்துல கேட்கும். சரி, பண்ணிக்கலாம். எவ்வளவு பண்ணி? அது வந்து சரி, ஓகே. அது நாங்க ஓபன் பண்ணி பாத்துக்கிறோம். ஆமா. தேங்க்யூ ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? கார்த்திக். உங்க நேம் ப்ரோ? பிரகாஷ். பிரகாஷ். உங்க நேம்? கமலேஷ் குமார். அரவிந்த். உங்க நேம் ப்ரோ? உங்க நேம்? உங்க டீம் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். Thank you. All the best. ஓகே. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ண ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்கும்ல, அது மாதிரி சர்ப்ரைஸா இருக்கும். சின்ன சின்ன சந்தோஷம் தான், ஆனா வந்து அது நாங்க ஒர்க் பண்ணி கிடைக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். இப்போ வாங்க நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளவு ஓபன் பண்ணலாம். கார்த்திக் 199. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அவங்க வாங்கினதுக்கே ஒரு பெரிய மைனஸ் வேணும். இப்போ வந்து நம்ம கையில 189 இருக்கு. 200 திருப்பி நம்ம 200 வச்சு வேற ஏதாவது ப்ராடக்ட் வாங்கலாம். 210 வச்சு வேற ஏதாவது ப்ராடக்ட் வாங்கலாம். நீங்க அந்த இருக்கிற சாமி செல்லு எனக்கு ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இல்ல, சேலஞ்ச் தான். ஒரு ஃபைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க சேல் பண்ணுவோம். இத கையில வச்சு முருகர் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே நம்ம இந்த அட்டம் தான் யோசிச்சோம். ஸோ அவங்க மசாலா தர் வாங்கி கொடுத்தனால நம்ம மசாலா தர் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம சாமி சிலைக்கு தான் டார்கெட் பண்ணிருக்கோம். நல்லா சேல் ஆகிற மாதிரி. முருகரா? இதுவும் அதே தானே? சேம் தானே? சேம் தானே? எடுத்துக்கலாமா? ஓகே. அவங்க செலக்ட் பண்ணாங்க, அவங்க தான் முருகர் வேணும்னு கேட்டாங்க. ஜூம் பண்ணி ஜூம் பண்ண முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து நமக்கு முருகர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? சரி. உங்க நேம் ப்ரோ? நவீன். உங்க நேம்? தீபக். சுரேஷ். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ முக்கியமா சப்போர்ட் பண்ணதுக்கு. இதை வந்து நாங்க சேல் பண்ணுவோம் ப்ரோ. இது வந்து 7 days சேலஞ்சு. செகண்ட் டே 7 days சென்டர்ல நாங்க 5000 வந்துடும். எங்களுக்கு அதான் டார்கெட். அதை பாதி ஹெல்ப் பண்ணிடுவோம், பாதி நாங்க எடுத்துப்போம். ஓகேவா? யூடியூப் சேனல் நான் சொல்றேன் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. இது வந்து முருகர் சிலை தான், பிராஸ் மெட்டீரியல். இது வந்து நம்ம 200க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம்.
பாக்கிறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? சோ அதுதான் என்ன அப்படின்னா இது வந்து முருகன் சிலை. ஸோ சும்மா பண்ணுக்காக சொல்லியிருந்தேன். இந்த முருகன் சிலை வந்து ஒரு பிரதர் வந்து நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்மகிட்ட 200 இருந்துச்சு இல்லையா? அதுக்காக இந்த முருகன் சிலையை வந்து இப்ப நம்ம 250க்கு விற்க போறோம். ஆல்மோஸ்ட் வந்து 200 அப்படின்னும் போது நமக்கு சரியா அது போகல அப்படிங்கறதுனால இப்போ 250க்கு 200 வாங்கி 250க்கு விற்க போறோம். இதை வந்து இப்ப பர்ச்சேஸ் பண்ணி அதை வாங்கியாச்சு. இதை போய் இப்ப நம்ம விற்கிறது எப்படி விற்க போறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சேலஞ்ச் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா நம்ம வித்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையில இப்ப நான் தொடங்கியிருக்கேன். வாங்க இப்ப யார்ட்டியாச்சும் போயிட்டு நம்ம இதை வித்து பார்க்கலாம். வாங்க. சாமி சொல்லதான் முருகர் வந்து கண்டிப்பா நமக்கு கை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாம எதுவுமே கிடைக்காது. சோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றது ஒரு நல்ல ஒரு கன்ஃபார்ம் ஃபைனல் அவுட்புட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்ப போய் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். மேம் யூடியூப் சேனல் இருந்து வரோம். மைக் வந்துச்சு. மைக் இப்படி புடிச்சுக்கணுமா? உங்க பேசுறது கேட்கறதுக்காக வேற ஓகே. 2 rupees சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2 rupees வந்து நாங்க இப்ப 200 மாத்திட்டோம். 200 வந்து மசாஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 200க்கு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க முருகர் சிலையை. இதை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க எனக்கு ஏதாச்சும் பொருளாவோ இல்ல 200 வருத்திருக்க பொருளா கொடுக்கலாம், இல்லைன்னா அமௌண்டா கொடுக்கலாம், இல்லைன்னா ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். இது வாங்கிட்டு நான் ஷாப்ல உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பேன். ஆமா பர்ச்சேஸ் பண்ணி கொடு. உங்க விருப்பம் தான், உங்க ஆப்ஷன் தான். ஓகே ஓகேவா? அது கொடுங்க. थैंक यू. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். எனக்கே இனிமே தாங்க தெரியும். அங்க போய் வாங்குறாரா? சரி வாங்க வாங்க வாங்க. எந்த ஷாப் வேணா போலாம், உங்க விருப்பம் தான். ஓகே ஓகே உங்க விருப்பம் தான். உங்க மனசுக்கு ஓகே தானே? சரி ஓகே சூப்பர் சூப்பர். கொஞ்சம் மைக்க பக்கத்துல பேசுங்க. அவங்க எனக்கு முருகர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ருத்ராட்சம் கொடுக்குறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வாங்கி கொடுக்குறேன். ஓகே தேங்க்யூ. உங்க நேம்? வித்யஸ்ரீ. ரொம்ப தேங்க்ஸ் மேம். வித்யஸ்ரீ. ரொம்ப தேங்க்ஸ் மேம். உட்கார்ந்து வந்து இவ்வளவு வந்து கடையில வச்சு வாங்கி கொடுத்ததுக்கு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். அவங்க கிட்ட பே பண்ணிடுறேன். பே பண்ணு. ரெக்கார்ட் போட்டுருங்க. பேக் பண்ணி கொடுங்க. எதுக்கு? பேக் பண்ணி கொடுங்க. முருகருக்கு பாக்ஸ் பாக்ஸ் நான் கையில பண்ணோம். பேக் பண்ணி நமக்கு இப்போ முருகர் பேர் ருத்ராட்சம் வந்திருக்கு. இது 250க்கான பொருள் தான். நமக்கு 50 rupees இப்போ நம்ம டார்கெட் பண்ண மாதிரி அதை அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முருகர் சிறப்பு உங்களுக்கு விருப்பமான சிவனோட ருத்ராட்சம் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதோட பவர்ஃபுல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 250க்கான பொருள். ஏன்னா நம்ம 200 தான் கொடுத்தா அவங்க 250க்கான பொருள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்ணிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ சரவணன்ற ஒரு டீம் அந்த பயங்கரமா இருந்துச்சு அந்த டீம். ஸோ பேரம் பேசி அழகா வந்து அந்த பிரேஸ்லைட்டை வந்து 60 ரூபாய்க்கு வந்து நாங்கள் வித்துட்டோம். ஸோ இந்த 60 ரூபாங்கிறது அந்த பிரேஸ்லைட்டை வந்து 50 ரூபா அப்படின்ற தேதிக்கு ஸோ நம்ம 10 ரூபா எக்ஸ்ட்ராவே வித்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து 150 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளிப் இருக்கு. இப்போ வந்து 60 மொத்தமா 210 இப்போ இந்த கிளிப் இருக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம இன்னும் வந்து இந்த சேலஞ்சை சுவாரஸ்யம் ஆக்கிறதுக்காக அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம்.